வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு பூரித்து போன அமைச்சர் பிடிஆர். முகம் முழுவதும் பிரகாசம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது செயலால் நெகிழ்ந்து போன அமைச்சர் பிடிஆர். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேசியதாக கூறப்பட்ட ஆடியோ ஒன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகி தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியது. இதனால் அமைச்சர் பிடிஆர் அவர்களது அமைச்சர் பதவியே பறிபோகக்கூடும் என்றும் கூறப்பட்டது. மேலும் அந்த ஆடியோ விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீது கடும் கோபத்தில் இருந்ததாகவும் கூறப்பட்டது. அதற்கேற்றார் போல் அந்த சமயத்தில் அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றது. அதன்படி அமைச்சர் பிடிஆர் அவர்களது இலாக்கா மாற்றியமைக்கப்பட்டது. அத்துடன் இலாக்கா மாற்றியமைக்கப்பட்டதற்கும் அமைச்சர் பிடிஆர் அவர்களது ஆடியோ விவகாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேசப்பட்டதாக கூறப்பட்ட ஆடியோவே பொய்யானது என்றும், அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீது எனக்கு எந்த கோபமும் மனக்கசப்பும் இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். இருப்பினும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பலர் தொடர்ந்து அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாக கூறி வந்தனர். ஆனால் அவற்றையெல்லாம் பொய்யாக்கும் வகையில் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளில் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வந்தார். இதற்கிடையே கடந்த சில காலமாகவே பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் ஒதுங்கியே இருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது. இந்த மாநாடு இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு உலக நாடுகளையும் திரும்பி பார்க்க வைத்தது. இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டில் பல லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மாநாட்டின் 2 நாட்களில் மட்டும் 4 லட்சம் நேரடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் நேற்று நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் உரை நிகழ்த்தியிருக்கிறார். அதாவது கடந்த சில காலமாக பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் ஒதுங்கியே இருந்தார். இந்த நிலையில் நீண்ட காலத்திற்கு பின் நேற்றுதான் அவர் முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தியிருக்கிறார். இதனால் நேற்றைய தினம் அமைச்சர் பிடிஆர் அவர்களது முகத்தில் ஒரு புது பொலிவு காணப்பட்டது. அத்துடன் இனிவரும் நாட்களிலும் மீண்டும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் லைம்லைட்டிற்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு மீண்டும் லைம்லைட் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே நேற்றைய தினம் சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பேசிய அமைச்சர் பிடிஆர் அவர்களது பேச்சை கேட்க அவர் இருந்த அரங்கிற்கு திடீரென மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்தது. கடைசியில் இடமில்லாமல் அவரின் அரங்கை மூடி க்ளோஸ் மீட்டிங் போல மூடப்பட்ட அரங்கில் பல நூறு பேர் முன்னிலையில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த அளவிற்கு அமைச்சர் பிடிஆர் அவர்களது பேச்சை கேட்க பலர் குவிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அமைச்சர் பிடிஆர் அவர்களை பேச வைத்து அவரை பூரிப்படைய வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.